விநாயகர் அணிந்த ருத்ராட்சம் எத்தனை முகமுடையது? ருத்ராட்சத்தை அணிவதற்கு என்று தனி சிறப்பு உண்டு. அதை அனைவரும் அணியலாம் என்றாலும் மிகுந்த பயபக்தி உடையவர்கள் தான் அதனை அணிவர். அதை அணிந்து கொண்டால் ஒரு கம்பீர தோற்றம் ஏற்படும். அவரை பார்ப்பவர்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை தருவர். அவரின் ஆன்மீக பண்பு அனைத்தும் அசத்தும் வகையில் இருக்கும். அதை அணிந்து கொண்டால் அதற்கான சிறப்பு பண்புகளான பூஜை வழிபாடு போன்றவற்றை தவறாது செய்ய வேண்டும். தாவரங்கள் தொகுதியில் 2 பெரும் பிரிவுகள் உண்டு. அவை பூவாத தாவரம், பூக்கும் தாவரம் என்பனவாகும். ருத்ராட்சம் பூக்கும் தாவர வகையைச் சேர்ந்தது. இவை வெண்மையான பூ உடையவை. தை மாதங்களில் பூக்கும் இதனுடைய பழங்கள் சிகப்பும் நீலமும் கலந்த நிறத்தில் இருக்கும். கனிகள் தென்னையை போன்ற உள் ஒட்டுக்கனி வகையைச் சேர்ந்தது. எலியோ கார்பசி என்னும் தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது. ருத்ராட்சத்தின் வகைகள். ஒரு முக ருத்ராட்சம் சந்திரமுகி என்று அழைக்கப்படுகிறது. தன் செயலால் பசு ஒன்று இறந்துவிட்டதாக கருதிய ஜமதக்கினி முனிவருக்கு கழுவாயாக காசி சென்று அங்கு கிடைக்கும் ஒருமுக உத்திராட்சம் அணியுமாறு சுக மகரிஷி சொன்னதாகவும், இதை அணிபவர் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனைத்து பாவத்தையும் அது அழிக்கும் என்றும் அதன் பெருமை உரைக்கப்படுகிறது. பிறை வடிவில் உள்ள இந்த உத்திராட்சம் கிடைப்பதும் அரிது. இருமுக உத்திராட்சம் அர்த்தநாரீஸ்வர வடிவு கொண்டதாக கருதி அணியப்படுகிறது. 3 முகம் ஆண் பெண் இருவரும் அணிய ஏற்றது. மாணவர்களுக்கு மிகவும் ஏற்றதாக 4முக ருத்ராட்சம் விளங்குகிறது. இதனை அணிவதால் நினைவு ஆற்றல் பெருகும் என்று கூறப்படுகிறது. எளிதில் கிடைக்கக்கூடியது 5முக ருத்ராட்சம். இதனை அணிபவருக்கு சிவன் அருள் எளிதில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. 6முக ருத்ராட்சத்தை அணிந்தால் 6முகன் அருளை பெறலாம். நினைவாற்றலும் கூடும் என்பது சிறப்பு. ஜாதக அமைப்பு சரியில்லாதவர்களுக்கும் 7முக ருத்ராட்சத்தை அணிவதால் நட்பலன் கிட்டுமாம். இதன் அதிபதி காமதேவன். இதை அணிவதால் அகால மரணம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. 8முக ருத்ராட்சத்தின் அதிபதி விநாயகர். அச்சம் களையவும் பஞ்சமா பாதக செயலுக்கான பாவத்தை போக்குவதற்கும் 8முக ருத்ராட்சம் அணிவதினால் பலன் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 9முக ருத்ராட்சத்தின் அதிபதி பைரவர். துர்க்கை பூஜை செய்பவர்கள் கையில் அணிந்து கொள்ளலாம். நவரத்தின மாலை அணிவதால் கிடைக்கும் பலனை 9முக ருத்ராட்சம் அணிவதால் அடையலாம் என்று கூறப்படுகிறது. 10முக ருத்ராட்சத்தின் அதிபதி திருமால். இதற்கு ஜனார்த்தனம் என்ற பெயரும் உண்டு. திருமாலை வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலனை இம்மணி அணிவதால் பெற இயலும். நச்சு உயிர்களால் விளையும் தொல்லைகளில் இருந்து காக்கும் நன்மை கொண்டது 10முக ருத்ராட்சம். 11முக ருத்ராட்சம் அணிவதால் அசுவமேத யாகம் செய்வதால் கிடைக்கும் பயனை பெறலாம். இறையருள் குணமான இரக்க கருணை உணர்வு அதிகரிக்குமாம். கர்ணன் அணிந்த ருத்ராட்சம் 12 முகமுடையது. இதனை ஆதித்யம் என்று கூறுவர். இதன் அதிபதி சூரியன். இதனை அணிவதால் புகழும் பெருமையும் கிட்டுமாம். இதனை காதுகளில் அணிவதால் கதிரவன் அருள் பெறலாம் என்றும் இதனால்தான் கர்ணனும் இதனை அணிந்ததாக சொல்லப்படுகிறது. 2 ருத்ராட்சங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டியே தோன்றியிருக்கும். இது இறைவன் இறைவிக்காக கருதப்படுவதால் கௌரிசங்கர் என்றும், 3 சேர்ந்து ஒட்டி தோன்றினால் மும்மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக இவ்வகை ருத்ராட்சங்கள் அணியும் வழக்கம் இல்லை. வழிபாட்டறையில் வைத்து பூஜை செய்யலாம். இதனால் திருமகள் பார்வை முழுமையாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஒரு ருத்ராட்ச மரத்தின் அடியில் பாம்பு புற்று தோன்றினால் மரத்தில் நிச்சயமா ஒரு முக ருத்ராட்சம் 1, 2 உண்டாகி உள்ளது என அறியலாம். சிவனே தோன்றிவிட்டார் என கருதி அம்மரத்தை அடியோடு வெட்டி விடுகிறார்கள். இவ்வாறு வெட்டப்படும் மரத்தில் காணப்படும் கனிகளில் ஒரு சிலவற்றில் உள்ள ருத்ராட்சங்களில் பாம்பின் படம் போன்ற புடைப்புகள் காணப்படுகின்றன. இப்புடைப்புகள் உடைய ருத்ராட்சங்களை விநாயகம் அல்லது நாகதோஷம் நீக்கும் என்றும் நம்பப்படுகிறது.